வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ இது டிசைனர் கிளாத். இப்போ இந்த டிசைனர் கிளாத்தில் போட் நெக் ப்ளவுஸ் தைக்கிறேன். இப்போ போட் நெக்கில் பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து ஒரு இலை வடிவமாக அந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து பேக் சைடில் வந்து போட் நெக்கும் ஃப்ரண்ட்டில் ரவுண்டு நெக்கும் வர்ற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல். அது எப்படி நம்ம கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த கிளாத்தை பார்க்கலாம். இது ஃபுல்லாக இதே மாதிரி டிசைன் இருக்குது. இது பேக் சைடு அளவும் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 11.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். உயரம் 15 இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் 6.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுறதுக்காக வரைஞ்சிருக்கிறேன். ஆம்ஹோல் 5 இன்ச்சு வைக்கிற ஆம்ஹோலுக்கு 1 இன்ச்சு அதிகமாக வரைஞ்சிருக்கிறேன். 6 இன்ச்சுக்கு வரைஞ்சிருக்கிறேன். ஷோல்டர் கட்டு 2.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஷோல்டர் கட்டு இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும்போது தான் அந்த போட் நெக் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது ஆம்ஹோல் நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு அகலமாக வேணும் அப்படின்னா 3 இன்ச்சுக்கு பண்ணுங்கள். இப்போ ஒரு கேன்வாஸ் எடுத்து 2ஆக மடிக்கலாம். ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலேருந்து தையலுக்குள்ள பகுதி விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு எப்போதும் நீங்கள் ரவுண்டு நெக்குக்கு எப்படி வரைவீங்களோ அதே மாதிரி உள்ள அளவை ஃபஸ்ட்டில் நீங்கள் அடையாளப்படுத்துங்க. 10 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். மேலே 4 இன்ச்சுக்கு தைச்சதுக்கப்புறம் வர அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடலாம். நம்ம ரவுண்டு நெக்குக்கு வரைகிற மாதிரி ஃபஸ்ட்டில் நம்ம அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறமா போட் நெக்கோட அளவு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இது உங்களுக்கு 3.5 இன்ச் வேணாலும் வைக்கலாம். இது அப்படியே நம்ம வரைஞ்சி விட்டுறலாம். வரைஞ்சதுக்கப்புறம் 1 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு இது ஒரு கோவி வடிவமாக, கோவின்னா கொஞ்சம் அகலமான கோவி வடிவமாக இருக்கிற மாதிரி வரும். இப்போ சைடில் உள்ள லைன்லேருந்து கொஞ்சம் விட்டு தான் அந்த டிசைனை வரைகிறேன். 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு அந்த லைன் வருது. இதுக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ உள்பக்கம் நம்ம ஃபஸ்ட்டில் வரைஞ்சது தான் நம்ம அளவு. இந்த போட் நெக்கோட அளவு, இந்த கோவி வடிவம் எல்லாமே அந்த அளவு தான் நமக்கு தேவையானது. இந்த அளவில் நமக்கு கட்டாக இருக்கும். இப்போ இதை லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். லைனிங் கிளாத்தை 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுருங்க. கரெக்டாக அந்த சென்டரில் அந்த மடிப்பு இருக்குது பாருங்கள், அந்த பகுதியை அப்படியே வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு அயன் பண்ணி விட்டுருங்க. அயன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேன்வாஸோட 2 சைட்லையுமே அதோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். இந்த கோவி டிசைனுக்கும் சேர்ந்த மாதிரி 2 பக்கமும் கேன்வாஸில் நம்ம தைச்சிடலாம். 2 பக்கமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இது மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். லைனிங் கிளாத் வச்சுட்டு அந்த கோவி டிசைனுக்கு மட்டும் சென்டரில் நம்ம ஒரு தையல் தைச்சிட்டு இந்த கேன்வாஸில் தையல் படாமல் அதுக்கு உள்பக்கமாக அதோட எட்ஜில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. மேலே அந்த போட் நெக்குக்கு இப்போ நம்ம தைக்க வேண்டாம். இதை ஃபஸ்ட்டில் நம்ம தைச்சிட்டு இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக இந்த பகுதியில் கட் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணி எடுங்க. ஒரு 4 இன்ச் அளவு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே இந்த பகுதியில் தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா திரும்பி கொடுக்கும். சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு மேலே தைக்காமல் தான் விட்டுருக்குறோம். அது அப்படியே இந்த பகுதி வழியாக அடிப்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இது கேன்வாஸ் இருக்கும்போது ஈஸியாக நமக்கு அந்த ஷேப் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். இப்போ இதோட எட்ஜில் அப்படியே தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம திருப்பி பார்த்துட்டு அந்த லைனிங் கிளாத்தில் மேலே அந்த போட் நெக்குக்காக வரைஞ்சிருக்கிற அந்த கேன்வாஸ் லைன் தெரியுது பாருங்கள், அந்த பகுதியில் அந்த தைச்சிருக்கிற அந்த லைன்லேயே அப்படியே ஒரு தையல் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி தைச்சிடலாம். தைச்சி வெளிப்பக்கம் அந்த 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிருக்கிறேன். இப்போ மேலே அந்த கேன்வாஸ் அளவுக்கு கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை விடாமல் கேன்வாஸ் அளவுக்கு கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கிராஸ் பீஸ், 1 சைடாக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ். இப்போ அதில் காப்பர் கலரில் நமக்கு அதில் டிசைன் இருக்கிறதுனால இது டிஷ்யூ கிளாத் காப்பர் கலரில் எடுத்துருக்கிறேன். இது கிராஸ் பீஸ். இப்போது இதை அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணுங்கள். அதில் கேன்வாஸ் இருக்கிறதுனால பைப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நெக்குக்கு நம்ம கேன்வாஸ் வச்சு பைப்பிங் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த கோவி டிசைனுக்கும் பைப்பிங் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி ஒன் சைடாக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ் கொஞ்சமாக அந்த எட்ஜில் அப்படியே மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு அடிப்பக்கமாக வைக்கலாம். இந்த சைடில் வைங்க. அந்த கார்னர் பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு மேலே இருக்கிற பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, மடித்து தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் கொஞ்சமாக மடிச்சுட்டு அதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விட்டுறலாம். அப்போ இந்த 2 எண்டுலேயும் பார்த்திங்கன்னா அது நல்லா மடிச்சுட்டு நம்ம திருப்பி விடுவோம். திருப்பி விடும்போது அந்த கோவி டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங்கில் தையல் படாமல் அதுக்கு வெளிப்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. தைச்சி முடித்தாச்சு. தைச்சதுக்கப்புறம் இது சைடில் கொஞ்சம் ப்ளைனாக இருந்தது. அந்த கிளாத் வந்து 3 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த கிளாத்தோட நீளம் வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் மேலே அந்த போட் நெக் அளவை விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள அளவுலேருந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து 3 மடங்கு அதிகமான நீளத்தில் இந்த பீஸ் இருக்கணும். இதை நம்ம 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ அதில் 11.5 இன்ச் இருந்தது அப்படின்னா 34.5 இன்ச் அளவு இதோட நீளம் நமக்கு தேவைப்படும். அப்படியே ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு உள்பக்கமாக அதை திருப்பி எடுக்கிறேன். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக அடிப்பக்கம் வர்ற மாதிரி அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இல்லை அயன் பண்ணி விட்டாலும் சரி தான், கரெக்டாக அடியில் வரணும் அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இது ஒரு 1/2 இன்ச்லாம் கிளாத் உள்பக்கம் போகிற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி இருக்கணும். மேலே பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லா பிளேட்டும் ஒரே அளவுக்கு வைங்க. அடியில் பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து மடிகிறது, 2 சைடில் உள்ள கிளாத்தும் மடிகிறது ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த 3 மடங்கு எடுக்கிறோம் பாருங்கள். இப்போ 34.5 இன்ச் அளவு இந்த கிளாத்தோட நீளம் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த உயரம் வந்து கரெக்டாக அந்த அளவில் அந்த ப்ளீட் வந்து வைக்கிறதுக்கு வரும். ஏன்னா இப்போ மடிஞ்சு கொடுக்கும்போது அந்த கிளாத்தை பாருங்கள், அந்த ஒவ்வொரு இதுலேயும் 3 மடங்கு அந்த கிளாத்தோட அளவு இருக்கும். ஒவ்வொரு ப்ளீட்லேயுமே அது 3ஆக மடியுது பாருங்கள். ஒரு சைடில் கொஞ்சமாக மடித்து தைச்சிருங்க. இது வந்து நமக்கு இடுப்பு பகுதியில் ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக 2ஆக மடித்து முதுகு பாகத்தில் அடையாளப்படுத்தி விட்டுருங்க. நம்ம கொஞ்சமாக மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அதை இந்த சைடில் மேலே கரெக்டாக சென்டரில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். நேராக இதில் ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை அடியில் விட்டுருங்க. இது கொஞ்சம் நீளம் அதிகமாக இருந்தது, அதனால தான் இதில் ப்ளீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த சைடில் பைப்பிங் வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு கொஞ்சமாக கிளாத்து வெளியே தெரியாத அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இது லாஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி கட்டி விடணும். இந்த சைட்லேயும் கொஞ்சம் ப்ளைனான கிளாத் இருக்குது, இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ப்ளைனான கிளாத் இல்லை அப்படின்னா இதே கலரில் நீங்கள் வேறு பாலி காட்டன் கிளாத் எடுத்து தைக்கலாம். 2ஆக மடித்து பைப்பிங் 4 இன்ச் இருக்கிற மாதிரி தைச்சி விட்டுருக்கிறேன். தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இதில் பைப்பிங் பண்ணலாம். இது நேர் பீஸ் தான், அதனால் நான் இதில் நீடில் வச்சு திருப்பி எடுக்கிறேன். இதில் நீடில் இந்த நூல் கோர்த்து இந்த சைடில் முடிச்சு போட்டுருங்க. நீடில் நம்ம திருப்பி விடணும். நேராக விட்டுறாதீங்க. நேராக விட்டீங்க அப்படின்னா கிளாத்துக்குள் பக்கமாக போய் குத்திட்டு அது நமக்கு அந்த கிளாத்து வந்து திரும்பி வராது. அதனால் நீடியில் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக அப்படியே இழுத்து விட்டுருங்க. இந்த சைடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிடிச்சி இழுத்துருங்க. இப்போ தச்சு முடிச்சாச்சு. இது எல்லாமே சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வைக்கலாம். இந்த பீஸோட அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து 2ஆக மடிக்கணும். 2ஆக மடிச்சுட்டு நம்ம சென்டரில் அந்த ப்ளீட் வச்சு விட்ருக்கோம் பாருங்கள், அந்த சைடில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு சைடில் நமக்கு ஜாயிண்ட் ஆக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்துட்டு கட் பண்ணி எடுங்க. இல்லை ஒவ்வொரு பீஸாக நம்ம தைச்சிட்டு கூட நம்ம எக்ஸ்ட்ரா வர அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 2ஆக மடித்து ஒரு வி ஷேப்பில் மடித்து இந்த சைடில் அடிப்பக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ முதுகு பாவம் பக்கமாக இருந்து ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். அடுத்த பீஸ் வைக்கும்போது
1 இன்ச் அளவு இடைவெளி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. கரெக்டாக சென்டரில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ரெண்டாக மடித்து ஒரு வி ஷேப்பில் வர்ற மாதிரி அந்த பைப்பிங் எல்லாமே வச்சு விட்ருங்க. அப்போ வைக்கும்போது நமக்கு சைடில் ஜாயிண்ட் பண்ணும்போது அது ஒரு இலை வடிவத்துக்கு வரும் பாருங்கள். மேலே வர வர அந்த பீஸோட அளவு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் போதும், அளவு கம்மியாக போதும். தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை கரெக்டாக வச்சு நம்ம அந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கணும். அதனால் இப்போ நம்ம திருப்பி வச்சுட்டு நேராக வச்சு ஒரு தையல், நீங்கள் லாங் தையல் போட்டு தைச்சிருங்க. லாங் தையலை தைச்சிட்டு இதை நம்ம லாஸ்ட்டில் பிரித்து எடுக்கலாம். ஏன்னா அந்த ப்ளீட் வச்சுருக்கிறது கரெக்டாக சென்டரில் இருக்கணும். சைடில் அப்படியே பிடிச்சிட்டு சும்மா ரஃப்பாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். 2 சைட்லேயும் அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. நம்ம திருப்பி பார்த்துட்டு தைக்கும்போது அது கொஞ்சம் விலகிரும். அதனால் ஃபஸ்ட்டில் நம்ம லைனிங் கிளாத் பக்கமாக தைச்சிட்டு அப்புறம் எடுத்து நம்ம பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். அந்த பைப்பிங் பீஸும் விலகி வராமல் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம பின் பண்ணிவிட்டு தைக்க வேண்டியது வரும். இது நம்ம உள் பக்கமாக பார்த்து ஒரு தையல் தைச்சிட்டு இந்த பகுதியில் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். குயிக்காக தைச்சி முடிச்சிடலாம். தைச்சி முடித்தாச்சு. தைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம உள் பக்கமாக திருப்பி பார்த்துட்டு அதில் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே அந்த பைப்பிங் பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த லாங் தையலையும் பிரித்து எடுத்துருங்க. இப்போ இதில் நீடியில் நூல் கோர்த்துருக்குறேன். கொஞ்சம் பெரிய சைஸான பீட்ஸ் எடுத்துருக்குறேன். சென்டரில் இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்குது பாருங்கள், அதுக்கு சென்டரில் இருந்து அடிப்பக்கம் இருந்து மேலே எடுத்துகிட்டு சைடில் மேலே ஒரு பீஸ் மட்டும் அப்படியே எடுங்க. ரெண்டையும் எடுத்து 2 சைட்லேயும் எடுத்துகிட்டு நல்லா அப்படி டைட்டாக விட்டுருங்க. அது ஒரு ஃப்ளவர் டைப்பில் வரும் பாருங்கள். சென்டரில் இந்த பீடு வச்சு அப்படியே அடிப்பக்கமாக முடிச்சு போட்டு கட்டி விட்டுருங்க. அடுத்த இந்த பீஸுக்கு சென்டரில் இருந்து கீழே இருந்து மேலே எடுக்கிறேன். அந்த மேலே உள்ள அந்த பகுதியை மட்டும் அப்படி எடுங்க. சேர்த்து அப்படியே நல்லா கட்டிட்டு ஒரு பீடு வச்சு அப்படியே அடிப்பக்கமாக விட்டுருங்க. ஈஸியாக பண்ணுறது தான், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது வந்து போட் நெக்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஒரு இலை வடிவமாக பேக் சைடில் இருக்கிற மாதிரி இந்த மாடல் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் ரவுண்டு நெக் பண்ணலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் நான் ரவுண்டு நெக் தான் பண்ணுறேன். இப்போ ரவுண்டு நெக் அப்படிங்கும்போது நம்ம எப்போதும் பண்ணுற அளவை விட 1 இன்ச்சு கம்மியாக பண்ணலாம். இப்போ இதில் போட் நெக்கில் வந்து நமக்கு பேக் சைடு வந்து நம்ம அகலமாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரண்ட்லேயும் நமக்கு அகலமாக தான் இருக்கும் நெக்கு. அதனால் இது உயரத்தை வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி பண்ணும்போது அந்த அமைப்பு வந்து நல்லாயிருக்கும். இது ஆம்ஹோல் பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே மாதிரி வைக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் இந்த மாடல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.